சரி விஷ்ணு பிரமா தமிழ்நாட்டில் பெரிய சிக்கல் வரும்டா. இப்போ அரசியல்வாதிக்கு சிட்டி கிராமத்தில் பெரிய சிக்கல் வரும். அரசியல்வாதி என்ன கணக்குங்கிறது இவர் தான் வெளியே எடுக்க முடியும். எடுக்கல உள்ளே மாட்டுவான், தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். கண்டிப்பாக உள்ளே கொண்டு போய் ஏற்றுவார். இப்போ இந்த கருப்பு சேப்பு வெளில ஆடிக்கிட்டே இருக்கான், ஆட்டத்தில் இருக்கான். ஒவ்வொரு மாவட்டத்தில் போய் ஒரு பக்கம் எடையாக இருக்கான், ஒரு பக்கம் பாடியாக இருக்கான். என்ன சேட்டை ஒன்று மாதிரி குழுக்க மாதிரி இருக்கான். ஆமாம், அந்த இது யானை தன்னால் இறை எடுத்துருச்சுன்னா குழுக்க மாட்டாமல் போவோம். அந்த மாதிரி இவன் போகிறான் வாரான். இவனுக்கு இந்த பழமொழியில் தான் கொடுக்கணும் தமிழ்நாட்டில், புரியுதா இல்லையா? ஆடாரா எடை ஒரு பக்கமாக இருக்கா, பாடி ஒரு பக்கமாக ஆடுத, பாடியோடு சேர்த்து கொண்டு போய் சேர்த்துருவார். அதையும் பார்த்துக்கோ. ஆடாமல் போடா. ராஜபாளையம் வந்துட்டு போயிட்டான், சோழி முடிஞ்சான். இவன் கூடி சீக்கிரம் கருப்பு சேப்பு வெளில இப்போ கூடுதலாக சிக்கலை மாட்டி வருவான். இப்போ மாட்டுவா மாட்டிடுவா. எரிஞ்சிட்டாரு அவன் வரத டயத்தில். எலும்புச்சம்பளம் கனியை நெத்தியில் எரிஞ்சிட்டாரு. எடையும் பாடியும் முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. ஏற்கனவே பிரதமர் வந்தான், ராஜராஜ சோழனை நான் தூக்கி எலும்புச்சம்பளம் கனியை எரிஞ்சோன்னா அவனுக்கு இப்போ தான் சூடு பிடிக்க விடுது. எல்லா இடத்துலையும் இப்போ அழிச்சிக்கிட்டே வரான், நெத்தியை காட்டிகிட்டே போகிறான். இவனுக்கு நெத்தியில் எரிஞ்சாச்சு. யாருக்கு? எடையும் பாடிக்கு நெத்தியில். எடப்பாடினா தான் இந்த பேர் தமிழ்நாட்டில் தூக்கி பார்ப்பான். எலும்புச்சம்பளம் கனியை நெத்தியில் எரிஞ்சிட்டாரு. இவன் போகிற இடம் பூரா அப்படியே அழிச்சு போவோம். அழிச்சியே அவன் செஞ்ச கூத்துக்கு அழிக்கும். ஈரோடு கரூரில் அழிஞ்சு போவோம், சீக்கிரமாக அழிஞ்சு போவோம். தண்ணியிலே போயிடுவான். ஈரோடு கரூர் இவன் இருக்கிற திண்டுக்கல் எல்லாம் அந்த ஏரியா பூரா தண்ணியிலே போயிடுவான். எடையும் பாடிக்கு எரிஞ்சாச்சுரா. நெத்தியில் எரிஞ்சாச்சுரா. சோழி முடிஞ்சான் முக்கால் சேத்தியம் ஆடிட்டாடா இருக்கா. இங்கே நான் கைலாசத்தில் உட்காந்துருக்கேன், கொடியை தூக்கி ஆடிட்டா வரா. ராஜபாளையத்தில் தெற்கு பாளையம் ராஜபாளையம் சோழி முடிஞ்சடா. கருப்பு சேப்பு வெள்ளை சோழி முடிஞ்சிச்சு முக்கால் சத்தியம்.